வணக்கம் பவித்ரா. கர்நாடகா மாநிலத்தில் உள்ள கிருஷ்ணராஜசாகர் மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கர்நாடகா மாநிலத்தில் உள்ள கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து அந்த இரு அணைகளும் முழு கொள்ளளவை எட்டியது. இதனை அடுத்து தமிழகத்திற்கு திறந்துவிடப்படும் தண்ணீரானது படிப்படியாக அதிகரித்து 1,50,000 கனஅடி வரை தண்ணீரானது திறக்கப்பட்டது. அதன் பிறகு அந்த திறக்கப்பட்ட தண்ணீரானது ஒகேனக்கல்லை கடந்து மேட்டூர் அணைக்கு வந்தது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த 16ஆம் தேதி 44 அடியாக இருந்தது. தொடர்ந்து நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்து இன்று மாலை 120 அடியை எட்டியது. அணையின் முழு கொள்ளளவான 120 அடியை மேட்டூர் அணை எட்டியது. வரலாற்றில் முதல் முறையாக, அதாவது 41வது முறையாக மேட்டூர் அணை மீண்டும் தற்பொழுது 120 அடியை இன்று எட்டியது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து நேற்று மாலை முதல் சற்று குறைந்தது. இதன் நிலையில் மீண்டும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை தொடங்கியதன் காரணமாக கர்நாடகா மாநிலத்திலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரின் அளவும் தற்பொழுது வினாடிக்கு 2,37,000 கனஅடியாக உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தற்பொழுது அதிகரித்துள்ளது. 54,459 கனஅடியிலிருந்து தற்பொழுது 66,454 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து அணை மின் நிலையம் மற்றும் சுரங்கம் மின் நிலையம் வழியாக வினாடிக்கு 21,500 கனஅடி நீரும் மற்றும் 16 கண் மதகு வழியாக 60,000 கனஅடி நீர் என ஒட்டுமொத்தமாக 81,500 கனஅடி நீர் தற்பொழுது மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேலும் கிழக்கு மேற்கு கால்வாயிலில் வினாடிக்கு 500 கனஅடி என தற்பொழுது 81,500 கனஅடி தற்பொழுது மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படுகிறது. தொடர்ந்து தற்பொழுது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தும் அதிகரித்துள்ளதால் இனி வரும் காலங்களில் தற்பொழுது மேட்டூர் அணை முழு கொள்ளளவாக உள்ளதால் வரும் நீரை அப்படியே உபரி நீராக வெளியேற்றவும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அதாவது கர்நாடகா மாநிலத்தில் தற்பொழுது 2,37,000 கனஅடி வெளியேற்றப்பட்டு வருகிறது. அந்த வெளியேற்றப்பட்ட நீரானது இன்று இரவு அல்லது நாளை காலைக்குள் மேட்டூர் அணைக்கு முழுமையாக வந்த நிலையில் அந்த நீரும் முழுமையாக உபரி நீராகவே 16 கண் மதகு வழியாக வெளியேற்றப்படும். இதனால் காவிரி கரையோரங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மேட்டூர் அணையிலிருந்து 11 மாவட்டங்களுக்கு செல்லும் அந்த 11 மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை நீர்வளத்துறை சார்பில் விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை மேட்டூர் அணையை சுற்றியுள்ள பண்ணவாடி, அடிப்பாலாறு, செட்டிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று 16வது நாளாகவும் தொடர்ந்து மீன் பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதி முழுவதும் நீர்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள், தீயணைப்புத்துறை அதிகாரிகள் ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுத்துள்ளனர். தற்பொழுது ஆர்ப்பரித்து கொட்டும் நீரை 16 கண் மதகு பாலத்திலிருந்து இந்த பகுதியில் உள்ள ஏராளமான மக்களும் ஆர்வத்துடன் பார்த்து செல்கின்றனர். ஆர்ப்பரித்து கொட்டும் நீர் கடந்த கிட்டத்தட்ட 500 நாட்களுக்கு பிறகு இந்த 16 கண் மதகு வழியாக தண்ணீரானது தற்பொழுது வெளியேற்றப்பட்டுள்ளது. இதனையும் சுற்றுலா பயணிகள், வெளியூர் பகுதியிலிருந்து வரும் மக்களும் வியப்புடனே பார்த்து செல்கின்றனர். தொடர்ந்து இந்த மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் படிப்படியாக அதிகரிக்க உள்ளதால் தொடர்ந்து இந்த பகுதி முழுவதும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்து அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.